10ஆம் வகுப்பு சமூக அறிவியல் பார்ட் 4 ஒரு மதிப்பெண் வினா விடைகள் வரலாறு புவியியல் குடிமையியல் மற்றும் பொருளியல். அலகு 6 ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிராக தமிழகத்தில் நிகழ்ந்த தொடக்க கால கிளர்ச்சிகள். சரியான விடையை தேர்வு செய்யவும். 1. கிழக்கிந்திய கம்பெனியின் நாடு பிடிக்கும் ஆசையை எதிர்த்து நின்ற முதல் பாளையக்காரர் யார்? விடை ஆ. புலித்தேவர். 2. சந்தா சாஹிப்பின் 3 முகவர்களோடும் நெருங்கிய நட்பினை ஏற்படுத்தி கொண்டவர் யார்? விடை இ. புலித்தேவர். 3. சிவசுப்பிரமணியனார் எங்கு தூக்கிலிடப்பட்டார்? விடை ஆ. நாகலாபுரம். 4. திருச்சிராப்பள்ளி சுதந்திர பிரகடனத்தை வெளியிட்டவர் யார்? விடை ஆ. மருது சகோதரர்கள். 5. வேலூர் புரட்சி எப்போது வெடித்தது? விடை இ. 1806ஆம் ஆண்டு ஜூலை 10ஆம் தேதி. 6. வேலூர் கோட்டையில் புதிய இராணுவ விதிமுறைகளை அறிமுகப்படுத்த காரணமாக இருந்த தலைமை தளபதி யார்? விடை இ. சர் ஜான் கிரடாக். 7. வேலூர் புரட்சிக்கு பின் திப்பு சுல்தானின் மகன்கள் எங்கு அனுப்பப்பட்டார்கள்? விடை ஆ. கல்கத்தா. கோடிட்ட இடங்களை நிரப்புக. 1. பாளையக்காரர் முறை தமிழகத்தில் டேஸ் என்பவரால் அறிமுகப்படுத்தப்பட்டது? விடை விஸ்வநாத நாயக்கர். 2. வேலு நாச்சியாரும் அவரது மகளும் 8 ஆண்டுகளாக டேஸ் பாதுகாப்பில் இருந்தனர்? விடை கோபால நாயக்கர். 3. கட்டபொம்மனை சரணடைய கோரும் தகவலை தெரிவிக்க பாணர்மென் டேஸ் என்பவரை அனுப்பி வைத்தார்? விடை ராமலிங்கனார். 4. கட்டபொம்மன் டேஸ் என்ற இடத்தில் தூக்கிலிடப்பட்டார்? விடை கயத்தாறு பழைய கோட்டை. 5. மருது சகோதரர்களின் புரட்சி பிரிட்டிஷ் குறிப்புகளில் டேஸ் என்று வகைப்படுத்தப்பட்டுள்ளது? விடை 2வது பாளையக்காரர் போர். 6. டேஸ் என்பவர் புரட்சிக்காரர்களால் வேலூர் கோட்டையின் புதிய சுல்தானாக அறிவிக்கப்பட்டார்? விடை ஃபதேக் ஹைதர். சரியான கூற்றை தேர்வு செய்யவும். 1. பாளையக்காரர் முறை காகத்திய பேரரசின் நடைமுறையில் இருந்தது. 2. கான் சாஹிப்பின் இறப்பிற்கு பின் புலித்தேவர் நெற்கட்டும் செவலை 1764 மீண்டும் கைப்பற்றினார். 3. கம்பெனி நிர்வாகத்திற்கு தகவல் அளிக்காமல் பாளையக்காரர்களோடு பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டதால் யூசுப் கான் துரோகி என்று குற்றம் சுமத்தப்பட்டு 1764 தூக்கிலிடப்பட்டார். 4. ஒண்டி வீரன் கட்டபொம்மனின் படைப்பிரிவுகளில் ஒன்றை தலைமை ஏற்று வழி நடத்தினார்? விடை ஆ. 1, 2 மற்றும் 3 ஆகியவை சரி. 2. கர்னல் கேம்ப்வெல் தலைமையின் கீழ் ஆங்கிலேய படைகள் மாபூஸ்கானின் படைகளோடு இணைந்து சென்றன. 2. காளையார் கோவில் போரில் முத்துவடுகநாதர் கொல்லப்பட்ட பின் வேலு நாச்சியார் மீண்டும் அரியணையை பெறுவதற்கு மருது சகோதரர்கள் துணை புரிந்தனர். 3. திண்டுக்கல் கூட்டமைப்பிற்கு கோபால நாயக்கர் தலைமை ஏற்று வழி நடத்தினார். 4. காரன் வாலிஸ் மே 1799 கம்பெனி படைகளை திருநெல்வேலி நோக்கி செல்ல உத்தரவிட்டார்? விடை ஆ. 2 மற்றும் 3 ஆகியவை சரி. 3. கூற்று புலித்தேவர் ஹைதர் அலி மற்றும் பிரெஞ்சுக்காரர்களின் உதவியை பெற முயன்றார். காரணம் மராத்தியர்களோடு ஏற்கனவே தொடர் போர்களில் ஈடுபட்டு கொண்டிருந்ததால் ஹைதர் அலியால் புலித்தேவருக்கு உதவ முடியாமல் போனது. விடை இ. கூற்று மற்றும் காரணம் ஆகியவை சரி.
காரணம் கூற்றை சரியாகவே விளக்குகிறது. பொருத்துக. 1. தீர்த்தகிரி. விடை ஓடாநிலை. 2. கோபாலநாயக்கர். விடை திண்டுக்கல். 3. பாணர்மென். விடை ராமலிங்கனார். 4. சுபேதார் ஷேக் ஆதம். விடை வேலூர் புரட்சி. 5. கர்னல் ஃபேன் கோர்ட். விடை வேலூர் கோட்டை. வரலாறு. அலகு 7. காலனியத்திற்கு எதிரான இயக்கங்களும் தேசியத்தின் தோற்றமும். சரியான விடையை தேர்வு செய்யவும். 1. 1818ஆம் ஆண்டு கிழக்கு வங்காளத்தில் ஹாஜி ஷரியத்துல்லா கீழ்க்கண்டவற்றுள் எதனை தொடங்கினார்? விடை ஆ. ஃபராசி இயக்கம். 2. நிலம் கடவுளுக்குச் சொந்தம் என்று அறிவித்தவுடன் நிலத்தின் மீது வரி விதிப்பதோ வாடகை வசூலிப்பதோ இறை சட்டத்திற்கு எதிரானது என்று கூறியவர் யார்? விடை இ. டுடுமியான். 3. நிரந்தர குடியிருப்பின் கீழ் ஜமீன்களை உருவாக்கும் திட்டத்தின்படி தங்கள் சொந்த நிலத்தை விட்டு விரட்டப்பட்டவர்கள் யார்? விடை ஆ. சாந்தலர்கள். 4. கீழ்கான் போரில் தீவிர தேசியவாதி யார்? விடை இ. பிபின் சந்திரபால். 5. வங்கப் பிரிவினை எந்த நாளில் நடைமுறைக்கு வந்தது? விடை இ. 1905 அக்டோபர் 16. 6. சோட்டா நாக்பூர் குத்தகைச் சட்டம் எந்த பின்னணியில் நிறைவேற்றப்பட்டது? விடை இ. முண்டா கிளர்ச்சி. 7. 1916ஆம் ஆண்டு ஏப்ரலில் தன்னாட்சி இயக்கத்தை முதலில் தொடங்கியவர் யார்? விடை இ. திலகர். 8. நீல் தர்பன் நாடகம் மூலமாக இண்டிகோ பயிரிடும் விவசாயிகளின் இன்னல்கள் குறித்து ஆங்கிலேயரின் கவனத்திற்கு கொண்டு சென்றவர் யார்? விடை ஆ. தீனபந்து மித்ரா. கோடிட்ட இடங்களை நிரப்புக. 1. மன்னராட்சிக்கும் நில சுவான்தாரர்களுக்கும் எதிரான டேஸ் இயக்கம் 1827ஆம் ஆண்டு வாக்கில் தொடங்கப்பட்டது. விடை வஹாபி. 2. சோட்டா நாக்பூர் பகுதியில் நடந்த மிகப்பெரிய பழங்குடியினர் கிளர்ச்சி டேஸ். விடை கோல். 3. டேஸ் சட்டம் பழங்குடியினர் அல்லாத மக்களை பழங்குடி நிலத்தில் நுழைய தடை விதித்தது. விடை சோட்டா நாக்பூர் குத்தகை. 4. சோட்டா நாக்பூர் சட்டம் நிறைவேற்றப்பட்ட ஆண்டு டேஸ். 1908. 5. W.C. பானர்ஜி இந்திய தேசிய காங்கிரசின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆண்டு டேஸ். 1885. சரியான கூற்றை தேர்வு செய்யவும். 1. மீர் ஜாபரிடம் இருந்து 2,25,00,000 ரூபாயை வாங்கிய கிழக்கிந்திய கம்பெனி அதனை பிரிட்டனில் தொழில் புரட்சி மேம்பட முதலீடு செய்தது. 2. 1831-1832ஆம் ஆண்டு அரசு அதிகாரிகள் மற்றும் கடன் கொடுப்போருக்கு எதிரான கிளர்ச்சியை கோல் மக்கள் ஒருங்கிணைத்தனர். 3. 1855ஆம் ஆண்டில் சாந்தலர் கிளர்ச்சிக்கு சித்து கனு ஆகிய 2 சாந்தலர் சகோதரர்கள் தலைமை ஏற்றனர். 4. 1879ஆம் ஆண்டில் சாந்தலர்கள் வசம் இருந்த பகுதிகளை ஒழுங்குமுறைப்படுத்த ஒரு சட்டம் இயற்றப்பட்டது. விடை ஆ. 1, 2 மற்றும் 3 சரியானவை. 2. காலனி ஆட்சி பற்றிய பொருளாதார விமர்சனத்தை செய்தது ஆரம்பகால இந்திய தேசியவாதிகளின் மிக முக்கியமான பங்களிப்புகளில் ஒன்றாகும். 2. இந்தியாவில் வறுமை அதிகரிக்க சமய ரீதியிலான சுரண்டலே மிக முதன்மையான காரணம் என்று ஆரம்பகால காங்கிரஸ் தலைவர்கள் தெரிவித்தனர். 3.
சுயராஜ்யம் அல்லது தன்னாட்சியை எட்டுவதே மித தேசியவாத காங்கிரஸ் தலைவர்களின் குறிக்கோள்களில் ஒன்றாக இருந்தது. 4. வங்காளத்தில் ஆதிக்கத்தை குறைப்பதையும் தேசியவாத இயக்கத்தை வலுவிழக்கச் செய்வதையும் குறிக்கோளாக கொண்டு வங்கப் பிரிவினை நடந்தது. விடை: இங்கு கொடுக்கப்பட்டுள்ள விடைகள் அனைத்துமே தவறானவை. சரியான விடை 1 மற்றும் 4 சரியானவை. 3. கூற்று: இந்திய வரலாற்றில் முதன்முறையாக காலனி ஆட்சியின் கீழ் அரசு வனங்களின் மீது நேரடி தனி உரிமையை கோரியது. காரணம்: இண்டிகோ விவசாயம் செய்யுமாறு விவசாயிகளை நிர்பந்திக்க தொழில் செய்வோர் மிரட்டல் மற்றும் வன்முறையை கையாண்டனர். விடை: ஆ. கூற்று மற்றும் காரணம் இரண்டுமே சரி. ஆனால் காரணம் கூற்றுக்கான சரியான விளக்கம் இல்லை. 4. கூற்று: பிரிட்டிஷ் அரசு 1857ஆம் ஆண்டின் கிளர்ச்சியை இரும்பு கரம் கொண்டு அடக்கியது. காரணம்: மையப்படுத்தப்பட்ட நிர்வாகம் இல்லாததால் கிளர்ச்சி தோல்வியை கண்டது. விடை: இ. கூற்று மற்றும் காரணம் இரண்டுமே சரி. அத்துடன் காரணம் கூற்றுக்கான சரியான விளக்கமாகும். பொருத்துக. 1. வஹாபி கிளர்ச்சி. விடை: டிடுமீர். 2. முண்டா கிளர்ச்சி. விடை: ராஞ்சி. 3. பேகம் ஹஸ்ரத் மஹால். விடை: லக்னோ. 4. கன்வர் சிங். விடை: பீகார். 5. நானா சாஹிப். விடை: பேஷ்வா இரண்டாம் பாஜிராவ். புவியியல் அலகு 6. தமிழ்நாடு இயற்கை பிரிவுகள். சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. 1. தமிழ்நாட்டின் அச்சப்பரவல் டேஸ் முதல் டேஸ் வரை உள்ளது. விடை: ஆ. 8 டிகிரி 4 வட அச்சம் முதல் 13 டிகிரி 35 வட அச்சம் வரை. 2. தமிழ்நாட்டின் தீர்க்க பரவல் டேஸ் முதல் டேஸ் வரை உள்ளது. விடை: ஆ. 76 டிகிரி 18 கிழக்கு தீர்க்கம் முதல் 80 டிகிரி 20 கிழக்கு தீர்க்கம் வரை. 3. தமிழ்நாட்டில் உள்ள மிக உயரமான சிகரம் டேஸ் ஆகும். விடை: ஆ. தொட்டபெட்டா. 4. கீழ்க்கண்டவற்றுள் தமிழ்நாட்டின் மேற்கு தொடர்ச்சி மலையில் அமையாத கணவாய் எது? விடை: இ. போர்காட். 5. கீழ்க்கண்டவற்றில் அரபிக்கடலில் கலக்கும் ஆறு எது? விடை: ஆ. பெரியார். 6. தமிழ்நாட்டில் அதிக பரப்பளவில் மாங்குரோவ் காடுகள் காணப்படும் மாவட்டம் எது? விடை: இ. கடலூர். 7. பின்னடையும் பருவக்காற்று டேஸிலிருந்து ஈரப்பதத்தை எடுத்துக்கொள்கிறது. விடை: ஆ. வங்கக்கடல். 8. கீழ்க்கண்டவற்றுள் மண் அரிப்பினால் அதிக அளவு பாதிக்கப்பட்ட மாவட்டம். விடை: இ. ராமநாதபுரம். 9. தமிழ்நாட்டில் அதிக பரப்பளவில் காடுகளை கொண்ட மாவட்டம் டேஸ். விடை: ஆ. தர்மபுரி. கோடிட்ட இடங்களை நிரப்புக. 1. நீலகிரி மற்றும் தர்மபுரி மாவட்டங்களுக்கு இடையே காணப்படும் பீடபூமி டேஸ் ஆகும். விடை: கோயம்புத்தூர். 2. கிழக்கு தொடர்ச்சி மலையின் தென் பகுதியில் உள்ள உயரமான சிகரம் டேஸ் ஆகும். சோலைக்கரடு. 3. ஆற்றுத்தீவான ஸ்ரீரங்கம் டேஸ் மற்றும் டேஸ் ஆறுகளுக்கு இடையே அமைந்துள்ளது. கொள்ளிடம் மற்றும் காவிரி. 4. டேஸ் தமிழ்நாட்டின் மாநில விலங்கு ஆகும். விடை: நீலகிரி வரையாடு. 3. பொருத்துக. 1. குளிர்காலம். விடை: டிசம்பர் முதல் பிப்ரவரி வரை. 2. கோடை காலம். மார்ச் முதல்
மே வரை. 3. தென்மேற்கு பருவக்காற்று ஜூன் முதல் செப்டம்பர் வரை. 4. வடகிழக்கு பருவக்காற்று. விடை அக்டோபர் முதல் நவம்பர் வரை. 5. மாஞ்சாரல். விடை முன் பருவமழை. 4. கூற்று வகை வினா. 1. கூற்று: தமிழ்நாடு தென்மேற்கு பருவக்காற்று காலங்களில் அதிக மழையை பெறுவதில்லை. காரணம்: இது மேற்கு தொடர்ச்சி மலையின் மழை மறைவு பிரதேசத்தில் அமைந்துள்ளது. விடை ஆ. கூற்று காரணம் இரண்டும் சரி. காரணம் கூற்றை விளக்குகிறது. குடிமையியல் அலகு 4 இந்தியாவின் வெளியுறவு கொள்கை. சரியான விடையை தேர்வு செய்யவும். 1. இந்தியாவின் அயலுறவு கொள்கையை வடிவமைப்பதில் எந்த அமைச்சர் முக்கிய பங்கு வகிக்கிறார்? விடை இ. வெளி விவகாரங்கள் அமைச்சர். 2. எந்த 2 நாடுகளுக்கு இடையே பஞ்சசீல ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்டுள்ளது? விடை இ. இந்தியா மற்றும் சீனா. 3. இந்திய வெளியுறவு கொள்கையை ஏற்றுக்கொண்டு வழி நடத்தும் இந்திய அரசியலமைப்பு சட்டப்பிரிவு எது? விடை ஆ. சட்டப்பிரிவு 51. 4. இன ஒதுக்கல் கொள்கை என்பது? விடை இ. ஒரு இன பாகுபாடு கொள்கை. 5. 1954 இந்தியா மற்றும் சீனாவால் கையெழுத்திடப்பட்ட ஒப்பந்தம் இது தொடர்பானது. விடை இ. 5 கொள்கைகளுடன் இணைந்திருத்தல். 6. நமது வெளியுறவு கொள்கையுடன் தொடர்பு இல்லாதது எது? விடை இ. காலனித்துவம். 7. கீழ்க்கண்டவைகளில் அணிசேரா இயக்கத்தின் நிறுவன உறுப்பினர் அல்லாத நாடு எது? விடை இ. பாகிஸ்தான். 8. பொருந்தாத ஒன்றினை கண்டுபிடி. விடை இ. ராஜதந்திரம். 9. அணிசேராமை என்பதன் பொருள்? விடை ஆ. தன்னிச்சையாக பிரச்சினைகளுக்கு முடிவு எடுக்கும் சுதந்திரம். 10. இராணுவம் சாராத பிரச்சினைகள் என்பது? விடை ஆப்ஷன் இ. இவை அனைத்தும். 2. கோடிட்ட இடங்களை நிரப்புக. 1. இந்தியா தனது முதல் அணு சோதனையை நடத்திய இடம் டேஸ். விடை பொக்ரான், ராஜஸ்தான். 2. தற்போது நமது வெளியுறவு கொள்கையானது உள்நாட்டு வளர்ச்சி மற்றும் மேம்பாட்டிற்கான டேஸ் உருவாக்குவதற்கான வழிமுறையை செயல்படுகிறது. விடை உள் முதலீட்டை உருவாக்குதல், வணிகம், தொழில்நுட்பம். 3. டேஸ் என்பது ஓர் அரசின் வெளியுறவு கொள்கையை செயல்படுத்துவதற்கான கருவி ஆகும். ராஜதந்திரம். 4. இரு வல்லரசுகளின் பனிப்போரினை எதிர்கொள்ள இந்தியா பின்பற்றிய கொள்கை டேஸ். விடை அணிசேரா இயக்கம். 5. நமது மரபு மற்றும் தேசிய நெறிமுறைகள் டேஸ் நடைமுறைப்படுத்துவதாகும். படை வலிமை குறைப்பை. 3. பின்வரும் கூற்றினை படித்து பொருத்தமான விடையை தேர்ந்தெடுக்கவும். 1. பின்வருவனவற்றின் கால வரிசைப்படுத்தி கீழே கொடுக்கப்பட்டுள்ள குறியீடுகளிலிருந்து சரியான விடையை தேர்ந்தெடுக்கவும். 1. பஞ்சசீலம். 2. சீனாவின் அணுகுண்டு வெடிப்பு சோதனை. 3. 20 ஆண்டுகள் ஒப்பந்தம். 4. இந்தியாவின் முதல் அணு வெடிப்பு சோதனை. விடை அ. 1, 3, 4, 2. 2. பின்வருவனவற்றில் அணிசேரா இயக்கத்துடன் தொடர்பு இல்லாதது எது? 1. அணிசேரா இயக்கம் என்ற சொல் வி. கிருஷ்ணமேனன் என்பவரால் உருவாக்கப்பட்டது. 2. இதன் நோக்கம் இராணுவ கூட்டமைப்பில் சேர்ந்து வெளி விவகாரங்களில் தேசிய சுதந்திரத்தை பராமரித்தல் ஆகும். 3. தற்போது இது 120 உறுப்பு நாடுகளை கொண்டுள்ளது. 4. இது பொருளாதார இயக்கமாக மாற்றமடைந்துள்ளது. விடை இ. 2 மட்டும். 3. கீழ்காணும் ஒவ்வொரு கூற்றுக்கும் எதிராக சரியா தவறா என எழுதுக. அ. பனிப்போரின் போது சர்வதேச விவகாரங்களில் இந்தியா 3வது அணியை உருவாக்க முயற்சித்தது. விடை சரி.
ஆ. இந்தியாவின் வெளியுறவு கொள்கையை நிறைவேற்றும் பொறுப்பு இந்திய உள்துறை அமைச்சகத்தை சார்ந்தது. விடை தவறு. இ. இந்தியாவின் அணுசக்தி சோதனை பூமிக்கடியிலான அணு சோதனை திட்டத்தின் கீழ் செயல்படுத்தப்பட்டது. விடை சரி. 4. கூற்று 1971 இந்தோ சோவியத் ஒப்பந்தத்தின் மூலம் இந்தியா சோவியத் யூனியனுடன் இணைந்தது. காரணம், இது 1962 பேரழிவுகரமான சீன போருக்கு பின் தொடங்கியது. விடை இ. கூற்று சரி, காரணம் தவறு. 5. கூற்று இந்தியா உலகின் பெரும்பான்மையான நாடுகளுடன் தூதரக உறவுகளை கொண்டுள்ளது. காரணம், உலகின் 2வது அதிக அளவிலான மக்கள் தொகையை கொண்ட நாடு இந்தியா ஆகும். விடை ஆ. கூற்று சரி, ஆனால் காரணம் கூற்றுக்கான சரியான விளக்கம் அல்ல. 6. இந்தியா சுதந்திரத்திற்கு பின்னர் இராணுவ முகாம்களில் இணைவதை தவிர்ப்பது அவசியமாக இருந்தது. ஏனெனில் இந்தியா இவைகளை மீட்க வேண்டியிருந்தது. விடை இ. மேற்கூறிய அனைத்தும் பொருத்துக. 1. இந்திய பெருங்கடலில் அமைந்துள்ளது. விடை மாலத்தீவு. 2. தென்கிழக்காசிய நாடுகள் கூட்டமைப்பின் பாலம். விடை மியான்மர். 3. பஞ்சசீலம். விடை 1954. 4. ஆப்பிரிக்கா ஆசியா மாநாடு. விடை 1955. 5. உலக அமைதி. விடை வெளியுறவு கொள்கை. பொருளியல் அலகு 4 அரசாங்கமும் வரிகளும். சரியான விடையை தேர்வு செய்யவும். 1. இந்தியாவில் உள்ள 3 நிலைகளான அரசுக்கள். அ. மைய, மாநில மற்றும் உள்ளாட்சி. 2. இந்தியாவில் உள்ள வரிகள். விடை இ. இரண்டும் அ மற்றும் ஆ. 3. வளர்ச்சி கொள்கையில் அரசாங்கத்தின் பங்கு எது? விடை இ. மேற்கூறிய அனைத்தும். 4. இந்தியாவின் தனி நபர்களின் மேல் விதிக்கப்படுகின்ற பொதுவான மற்றும் மிக முக்கியமான வரி. விடை ஆ. கலால் வரி. 5. ஒரு நாடு ஒரே மாதிரியான வரி என்பதை எந்த வரி உறுதிப்படுத்துகின்றது? விடை இ. பண்டங்கள் மற்றும் பணிகள் வரி. 6. இந்தியாவின் வருமான வரிச் சட்டம் முதலில் டேஸாம் ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்டது? அ. 1860. 7. சொத்து உரிமைகளிலிருந்து பெறப்பட்ட நன்மைகளுக்கு டேஸ் வரி விதிக்கப்படுகிறது? விடை ஆ. சொத்து வரி. 8. கருப்பு பணத்திற்கான காரணங்கள் என கண்டறியப்பட்ட அடையாளம் எவை? விடை இ. மேற்கூறிய அனைத்தும். கோடிட்ட இடங்களை நிரப்புக. 1. டேஸ் மாநிலங்களின் பொருளாதார வளர்ச்சிக்காக அரசாங்கத்தால் விதிக்கப்படுகிறது? வரி. 2. வரி என்ற வார்த்தை டேஸ் என்ற சொல்லிலிருந்து பெறப்பட்டது? விடை வரி விதிப்பு. 3. டேஸ் வரியில் வரியின் சுமையை மற்றவர்களுக்கு மாற்ற முடியாது? விடை நேர்முக வரி. 4. பண்டங்கள் மற்றும் பணிகள் வரி டேஸ் ஆண்டு முதல் நடைமுறைக்கு வந்தது? விடை 2017 ஆண்டு ஜூலை 1 முதல். 5. வரி நிர்வாகியிடமிருந்து மறைக்கப்பட்ட கணக்கிடப்படாத பணம் டேஸ் என்று அழைக்கப்படுகிறது? விடை கருப்பு பணம். சரியான கூற்றை தேர்ந்தெடுக்கவும். 1. ஜிஎஸ்டி பற்றி கீழ்க்கண்ட கூற்றுகளில் எது சரியானது? 1. ஜிஎஸ்டி ஒரு முனை வரி. 2. இது மத்திய மற்றும் மாநில அரசாங்கங்களால் பொருட்கள் மற்றும் சேவைகளுக்கு விதிக்கப்படும் அனைத்து நேரடி வரிகளையும் மாற்றுவதை நோக்கமாக கொண்டுள்ளது. 3. இது ஜூலை 1, 2017 முதல் நாடு முழுவதும் அமுல்படுத்தப்பட்டது. 4. இது இந்தியாவின் வரி கட்டமைப்பை ஒன்றிணைக்கும். விடை இ.
1, 3 மற்றும் 4 சரி. பொருத்துக. 1 வருமான வரி, விடை நேர்முக வரி. 2 ஆயத்தீர்வை, விடை மறைமுக வரி. 3 VAT, விடை மதிப்பு கூட்டு வரி. 4 GST, விடை 1 ஜூலை 2017. 5 கருப்பு பணம், விடை கடத்துதல். 10ஆம் வகுப்பு சமூக அறிவியல் பாடப்பிரிவில் முதல் 4 பாகங்களை பார்த்தோம். இனி அடுத்த காணொளியில் பாகம் 5 பார்க்கலாம் குழந்தைகளே. நன்றி.